வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் blogger.comல போயிட்டு எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து டைரெக்டாக நான் லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததான் நீங்கள் blogger.comக்குள்ளே லாகின் ஆகி வந்ததையும் இந்த மாதிரி நியூ பிளாக்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இதில் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் இதில் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுளில் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நம்ம எந்த மாதிரி டைட்டில் வச்சா அதிகமாக நம்ம வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கெலாம் செபோசா சைட்டில் இருக்கக்கூடிய எஸ்இஓ சம்மந்தமான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வைக்கணும். நான் இங்கே லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்க முடியும். அடுத்ததாக அட்ரஸ். இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெப்சைட் யூஆர்எல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லைங்களா, ஏர்ன் மணி ஃப்ரம் _websites.blogspot.in. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் weightlosswell.blogspot.in. ஸோ இப்போ இங்கே நான் ஏன் வெயிட் லாஸ் வெல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா, டயட், ஹெல்த், ஃபிட்னஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இங்கே வெயிட் லாஸ் சம்மந்தமாக க்ரியேட் பண்ண சைட் தான் இந்த weightlosswell.blogspot.in. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது சம்மந்தமான ஒரு டைட்டில் வச்சோம் அப்படின்னா கூகுளில் யாராவது தேடுறாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளோடது முன்னாடி வரும். அதாவது இப்போ பாருங்கள், நான் ஹெல்த், ஃபிட்னஸ், ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேஜ் ரிசல்ட்ஸ் வரும், நிறைய வரும், தெரியுதுங்களா. இருந்தாலும் அந்த டொமைன் நேமே, அதாவது இந்த யூஆர்எல் இருக்குங்களா, வெப்சைட்டோட யூஆர்எல், அதே வந்து இந்த ஹெல்த்துங்கிற வேர்டு அதில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக முன்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், healthfitness.com அப்படிங்கிற சைட் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜில் டாப் ரேங்கில் இருக்கிற சைட்டுக்கு அதிகமாக விசிட்டர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சைட்டுக்கு எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் இங்கே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுவும் இல்லை, ஆல்ரெடி இந்த டொமைன்ஸ் எடுத்திருப்பாங்க. நான் இங்கே ஸோ இங்கே பாருங்கள், லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய யூஆர்எல் என்ன வரும் அப்படின்னா லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.com. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வெப்சைட் யூஆர்எல் இருக்கும். ஸோ இது ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் ஆகலாம். தெரியுங்களா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு சினிமா சம்மந்தமாக வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இங்கே தமிழ் ஆக்ட்ரஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் பிக்சர்ஸ் சம்மந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் தமிழ் ஆக்ட்ரஸ் சம்மந்தமாக ஏதாவது வேர்ட்ஸ் கொடுக்கலாம். அல்லது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிப்ஸ் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் சம்மந்தமான டைட்டில் கொடுக்கலாம் இங்கே. ஸோ நான் இங்கே லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.com அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக டெம்ப்ளேட். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடல, டிஃபால்ட்டாக இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஆனதுக்கப்புறமா இதில் போய்ட்டு எப்படி எடிட் பண்ணலாங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம டைட்டில் கொடுக்குறோம், எந்த மாதிரி யூஆர்எல் வேணும்னு செட் பண்ணுறோம். அடுத்ததான் நான் இங்கே பிக்சர் விண்டோ, டைனமிக் விண்டோ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இதில் சிம்பிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ பிளாக் கொடுக்குறேன். ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா, லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ். ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.in. இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சைட்டோட யூஆர்எல். ஸோ இதில் நீங்கள் டெக்னாலஜி சம்மந்தமான நியூஸ் இதில் போஸ்ட் பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஸோ இதில் எப்படி போஸ்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிளாகும் இதில் க்ரியேட் பண்ணலாம், அதாவது இன்னொரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த நியூ பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் இன்னொரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.